ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிரவி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோ ஒரு அனிமேஷன் அப்படின்னு நினைப்பீங்க, பட் இல்ல. இந்த போட்டோ நாசாவோட ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட புகைப்படம் இது. இந்த போட்டோல இருக்க ஒரு பேரு ப்ரூஸ் மெக்லாண்டஸ். இவர் ஒரு நாசா அஸ்ட்ரானட். நீங்க இந்த ஸ்பேஸ் வாக் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டா கூட நாசா ஸ்பேஸ் வாக் பண்ணாங்க, அதை லைவா ஸ்ட்ரீம் கூட பண்ணாங்க. பட் அப்போ அங்கே என்ன நடக்கும்னா, ஆஸ்ட்ரானட்டுக்கும் அந்த ஐஎஸ்எஸ்க்கும் ஒரு டெதரிங் கனெக்ஷன் இருக்கும். அதை வச்சு ஐஎஸ்எஸ்ல ஏதாவது பழுது இருக்கா அப்படின்றத சரி பண்ணுவாங்க. 1987 அப்போ இந்த ப்ரூஸ் மெக்லாண்டஸ், அதாவது இந்த நாசா விஞ்ஞானி, எந்த ஒரு கனெக்ஷன், அதாவது எந்த ஒரு டெதரிங்குமே இல்லாம ஸ்பேஸ்ல பறந்தாரு. இவருக்கும் இவர் போன ஸ்பேஸ் ஷட்டிலுக்கும் சுத்தமா கனெக்ஷனே இருக்காது. இவர் மட்டும்தான் தனியா அவ்வளோ பெரிய வேஸ்ட் வெற்றிடத்துல பறந்துட்டு இருந்தாரு. இவரோட இந்த சாதனை ஸ்பேஸ் ரேஸ்ல அது ஒரு பெரிய ஹிஸ்டரியை உருவாக்குச்சு. ப்ரூஸ் மெக்லாண்டஸ் கிட்ட இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்போ அது வந்து ஒரு எக்ஸ்கிளாரேட்டிங் அண்ட் ஹம்பிள் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காரு. அது போக அவர் என்ன சொன்னார்னா, நான் பூமிக்கு மேல பறந்துட்டு இருக்கேன், இவ்வளோ பெரிய வெற்றிடத்துல என்னை சுத்தி ஒரு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அனுபவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் யூ சப்போர்ட். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ. ஸ்டே வித் மீ.